நம்ம சிம்புவோட அரசன் இந்த அரசன் படத்தை பத்தி ஒரு அல்டிமேட்டான சரவெடியான அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுல இருந்து அரசன் படத்து மேல இருக்கிற ஹோப் அதிகமாவே ஆயிடுச்சு. அது என்ன மேட்டரு, இந்த அரசனுக்கான அடுத்த பெரிய அப்டேட் எப்போ, இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பயங்கரமா பார்க்க போறோம். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வெற்றிமாறன் இப்போ ஃபுல்லாகவே அரசன் படத்து மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகியிருக்காரு. முன்னாடி பேரெல்லாம் அரசன் ராஜன் வகையரா ரெண்டு படத்தையும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அரசன் படத்து மேலே மட்டும் தான் வெற்றிமாறனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு, ரெண்டு படமும் மாறி மாறி தானே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜன் வகையரா படத்தை பொறுத்தவரையும் ஒரு புது செட்டை இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்குமா, அதனால தான் ஷூட்டிங்கை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ராஜன் வகையரால யூத்ல நடிச்ச கென் கருணாஸ் அவர் தான் லீட் ரோல் பண்றாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிக்கலா தான் அமையும். இன்னும் ராஜன் வகையரா படம் எப்ப ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல, அந்த செட் ஒர்க்கை எப்ப முடிப்பாங்கன்னே தெரியல. அது வரைக்கும் கென் கருணாஸால சும்மா இருக்க முடியாது. அதனால அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இப்ப பயங்கரமா இறங்கியிருக்காரு. இப்ப ராஜன் வகையரா ஃபுல்லாவே ஹோல்டுல இருக்கிறதா சொல்றாங்க. எந்த படத்தை ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல்ல இறக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சிம்புவோட அரசன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அரசன் படம் ஒன்ஸ் தியேட்டரிக்கல்ல வந்து 2 அல்லது 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ராஜன் வகையராவை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான ஃபேன்ஸோட ட்ரீம் ப்ராஜெக்டான வடச்சென்னை 2 பயங்கரமா ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அரசன் படம் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஷூட்டிங் பயங்கரமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எடுத்த 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் சிம்பு கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அவருமே பார்த்துட்டு பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ஹோப்பை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா நம்ம சிம்புக்கு கடைசியா கம்பேக்கா அமைஞ்ச படம் வெந்து தண்டது காடு, அந்த படம் மட்டும் தான் கம்பேக்கா அமைஞ்சது. அதுக்கப்புறமா வந்த எல்லா படமும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்ப இந்த அரசன் தான் தாறுமாறான கம்பேக்கா எஸ்டிஆருக்கு கொடுக்கணும். அத கண்டிப்பா வெற்றிமாறன் பண்ணிடுவார்னு எதிர்பார்க்கலாம். இந்த அரசனுக்கான என்டையர் ஷூட்டிங்குமே ஃபுல் ஷூட்டிங்குமே அக்டோபர் எண்டுக்குள்ள முடிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஒன்ஸ் படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரசன் பொங்கலுக்கு வருமா இல்ல அதுக்கப்புறமும் தள்ளி போகுமான்னு தெரியும். ஏன்னா ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வரையும் போகும். இன்னும் டப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், விஎஃப்எக்ஸ், எடிட்டிங்லாம் இருக்கு. அதை முடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதனால இந்த அரசன் பொங்கலுக்கு வருமா இல்ல அதுக்கப்புறமும் தள்ளி போகுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரீசெண்டா இந்த அரசன்ல இருந்து ஒரு ரூமர் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது, விஜய் சேதுபதி இதுல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறாரு. இவரோட கேரக்டர் மொரட்டுத்தனமான போலீஸ் ரோல்ல வருவாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. இப்ப ரீசெண்டா விஜய் சேதுபதி இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி நிறைய டேட்ஸ் கொடுத்தா அவங்க பயன்படுத்திக்கலையா, அதனாலதான் படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ரூமரா இல்ல உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூமர் தாங்க. விஜய் சேதுபதி கண்டிப்பா இந்த படத்துக்குள்ள இருக்காரு. இந்த படத்துக்கான அடுத்த பெரிய அப்டேட் எப்பதான் ப்ரோ இறக்குவாங்க அப்படின்னு கேட்டா, படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஃபுல்லாவே முடிச்சிட்டு என்டையர் ஷூட்டிங்குமே முடிச்சிட்டு ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்டை கண்டிப்பா இறக்குவாங்க. அது ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு தார் மாறான டீசர் கட்டை கட் பண்ணி கூட விடலாம். எதுனாலும் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்ப இந்த அரசனுக்கான ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான அவுட்புட் வேற லெவல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சிம்புவோட ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் இந்த அரசன் படத்தை தியேட்டரிக்கல்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு. இதுதான் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற அரசன் படத்துக்கான சில அப்டேட்ஸ். நம்ம எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மன்மதன் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.